விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே ரயில் டிராக்கில் சென்ற டிராக்டர் ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அருணேஷ், நாகர்கோவிலிருந்து வண்டி எண் 1635-2 எண் கொண்ட அந்த நாகர்கோவில் மும்பை விரைவு ரயில் நெல்லை வழியாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் மாலை சுமார் 3:45 மணியளவில் விழுப்புரம் அருகே உள்ள திருவெண்ணை பரிக்கல் இடையே சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ஆனைவரி ரயில்வே கேட் அருகே ரயிலானது சென்று கொண்டிருந்தது. அந்த வழியாக ஒரு டக்கர் இணைக்கப்பட்ட ஒரு டிராக்டர் ஆனது கைவிடப்பட்ட பாதையில், அதாவது எந்த ஒரு ரயிலுமே அந்த பாதையில் செல்லாது, அந்த பாதையில் நடுவே சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது வேகமாக வந்த ரயில் அந்த நேரத்தில் அந்த டிராக்டர் மீது அந்த டிராக்டரும் அதே நேரத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த டிராக்டரின் பின்பக்கம் உள்ள அந்த ட்ரக் ஆனது ரயிலின் மீது மோதியதில் அந்த ட்ரக் ஆனது துண்டாக கலண்டு அந்த இரு தண்டவாளத்திற்கும் இடையே சென்று விட்டது. இதனால பெரும் விபத்து நேரத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக ரயில் கவிழவில்லை. அந்த ரயிலில் உள்ள பயணிகளுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது. சிறிது அதிகமான விபத்து ஏற்பட்டிருந்தால் கூட சம்பவம் மிகவும் மோசமாக இருக்கும், விளைவுகளானது மோசமாக இருக்கும். உடனடியாக ரயிலானது நிறுத்தப்பட்டு ரயில்வே ஊழியர்களும் பயணிகளும் கீழே இறங்கி அந்த விபத்துக்குள்ளான அந்த டிராக்டர் மற்றும் ட்ரெய்லரை தண்டவாளத்திற்கு வெளியே தற்பொழுது அப்புறப்படுத்தி வருகின்றன. இந்த விபத்து காரணமாக சென்னையிலிருந்து மதுரை நோக்கி செல்லும் வைகை அதிவிரைவு ரயில் தற்பொழுது வரை விழுப்புரம் ரயில் நிலையத்தில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த நாகர்கோவிலிருந்து மும்பை செல்லக்கூடிய ரயிலும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது. இதனால பின்வருகின்ற ரயில்களும் ஆங்காங்கே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. விழுப்புரத்து அருகே உள்ள இந்த ஆனைவாரி ரயில்வே கேட் அருகே ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு மிகப்பெரிய விபத்தும் தடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.